ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் பூர்வர்கள் நடந்தபடிக்கு கற்றுக்கொண்டு அதுபோலவே அனுஷ்டிப்பதற்கு இந்த உபன்யாச தொடரை அன்வைத்து கொண்டு வருகிறோம். இதிலே இதற்கு முந்தின பகுதிகள் எல்லாவற்றிலும் நம்முடைய அனுஷ்டானங்களுக்கு என்ன பிரமாணங்கள் என்பதனை பார்த்து கொண்டு வந்தோம். பிரத்யக்ஷம் என்ன, அனுமானம் என்ன, சப்தம் என்ன, அதிலேயும் விசேஷித்து வேதங்கள் என்ன, இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, தர்மசாஸ்திரங்கள் என்ன, அதற்கு மேலேயும் விசேஷித்து ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம் என்ன, இவை அனைத்தும் நமக்கு பிரமாணங்கள். நாம் எந்த வழியிலே நடக்க வேண்டும்ங்கிறத இந்த பிரமாணங்களை கொண்டுதான் நாம் அறிய விரிக்கிறோம் என்பதனை பார்த்தோம். சுவாமி, அப்போ நாம் வேதங்களை முழுக்க வாசித்து, இதிகாச புராணங்களை முழுக்க வாசித்து, அதற்கு மேலே ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமங்களையும் முழுக்க வாசித்து, அதற்கு பிறகு இதையெல்லாம் அறிந்து கொள்ள முடியுமா? அப்படி படித்தால் மட்டும் நமக்கு தான் புரியுமா? நாம் எப்படி எது சிறந்த வழின்னு தெரிந்து கொள்வது என்பதனை நாம் யோசித்திருக்க வேண்டும். இதற்கு என்ன பதில் என்பதனை பார்ப்போம் நாம் இந்த பதிவிலே. இதை ஒரு கதை மூலமாகவே நாம் தெரிந்து கொள்வோம். மகாபாரதத்திலே யக்ஷ பிரஷ்னம்னு எல்லாருக்கும் பிரசித்தமாக அறிந்த ஒரு கதை இருக்கிறது. அதாவது யுதிஷ்டிரனினுடைய தம்பிகள் எல்லாம் போய் ஒரு குளத்திலே ஜலத்தை பருகி உயிர் விட்டு விடுவார்கள். யுதிஷ்டிரன் அவ்விடத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய யக்ஷனிடம் அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அவர்களை உயிரோடு மீட்டு கொண்டு வருவான்னு அந்த சரித்திரம். இதிலே அந்த யக்ஷன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, எது வழின்னு கேட்கிறான். நாம் எந்த வழியை பின்பற்றி செல்ல வேண்டும்னு அதற்கு தாத்பரியம். அதற்கு யுதிஷ்டிரன் ஒரு பதில் கூறுகிறான். அந்த பதிலிலேயே நாம் இப்பொழுது இதற்கு முன்பாக கேட்ட கேள்விக்கும் பதில் அமைந்திருக்கிறது. அந்த பதிலை பார்ப்போம். தர்க்கோ பிரதிஷ்டா ஸ்ருதயோ விபின்னா நைகோ முனிர் யஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் மகாஜனோ ஏனகதஸ்ஸ பந்தாக. இந்த ஸ்லோகத்தில் நைகோ முனிர் யஸ்ய வச்சப் பிரமாணம் என்றும் ஒரு பாட்டம் இருக்கிறது. அது இருக்கட்டும். இதில் யுதிஷ்டிரன் சொல்கிறான், நாம் நம்முடைய யூகங்களை கொண்டு, தர்க்கங்களை கொண்டு, அனுமானங்களை எல்லாம் கொண்டு அறிந்து கொள்ளலாமான்னு பார்த்தா அது உறுதியற்றதாக இருக்கிறது. அது ஒருத்தர் இப்படி சொல்லுவா, இன்னொருத்தர் அப்படி சொல்லுவா, எதை நம்புறதுன்னு நமக்கே தெரியாது. சரி, வேதங்களை வைத்து கொண்டு வேதங்கள் சொல்லக்கூடிய வழியிலே நாம் செல்வோம்னு வேதங்களை நாம் படிக்க புக்கால் என்னாகிறது? ஸ்ருதயோ விபின்னாக. ஸ்ருதிகள் பார்த்தால் பல வகைப்பட்டு இருக்கிறது. அதில் ஒவ்வொரு ஸ்ருதியையும் படித்து அதில் என்ன சொல்லியிருக்குன்னு நாம் தெரிந்து கொள்வதே கஷ்டம். அதுலேயும் என்னென்னா விரோதமாக இருக்குது. பல இடங்களில் பார்த்தா இங்கே ஒரு மாதிரி சொல்லியிருக்கு, அங்கே ஒரு மாதிரி சொல்லியிருக்கு, ரெண்டும் முரண்படுகிறதேன்னு நமக்கு தோன்றது. சரி, இந்த ஸ்ருதி அர்த்தங்களையெல்லாம் விளக்கிறதுக்கு தானே முனிவர்கள்லாம் வந்திருக்கா. அவர்கள் ஸ்மிருதி, இதிகாச புராணங்கள்லாம் எழுதியிருக்கிறார்களே, அதிலிருந்து பார்த்து நாம் எந்த வழியில் போக வேண்டும்ங்கிறத கற்றுக்கொள்வோம்னு பார்த்தோமாகில் நைகோ முனிர் யஸ்ய வச்சப் பிரமாணம். இல்லை, ஒருத்தர் 2 பேர் எழுதியிருந்தா பரவாயில்ல, 1000 பேர் எழுதியிருக்கா. எவ்வளவு தர்ம சூத்திரங்கள், எவ்வளவு ஸ்ரௌத சூத்திரங்கள், எவ்வளவு இருக்குது. யாக்ஞவல்கிய சூத்திரம் இருக்குது, மனுஸ்மிருதி இருக்குது, பாரத்வாஜ ஸ்மிருதி இருக்குது, இந்த ஸ்மிருதி அந்த ஸ்மிருதின்னு நூற்றுக்கணக்கான ஸ்மிருதிகள் இருக்குது. இந்த நூற்றுக்கணக்கான ஸ்மிருதிகளில் ஒவ்வொரு முனிவர் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கார். நாம் எதை பின்பற்றுவதுன்னு அதிலிருந்தும் முடிவெடுக்க முடியவில்லை. தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் மகாஜனோ ஏனகதஸ்ஸ பந்தாக. இப்போ தர்மம் என்பது ஒரு குகைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோ சுலபமாக எடுத்து பார்த்துட முடியாது தர்மத்தை. ஆகையாலே நாம் செல்லக்கூடிய வழி எந்த வழி அப்படின்னா மகாஜனோ ஏனகதா. எந்த வழியிலே மகாஜனங்கள், உயர்ந்தவர்கள், முன்னோர்கள் எந்த வழியை பின்பற்றி சென்று இருக்கிறார்களோ அந்த வழியை நாம் கண்ணை மூடிக்கொண்டு தொடர வேண்டும். அவ்வளவுதான். இப்போ என்ன பிரமாணம்? யுதிஷ்டிரன் சொன்ன பதில் என்ன? ஸ்ருதியோ இல்லை ஸ்மிருதியோ இதிகாச புராணங்களோ பார்த்து குழப்பம் அடைய வேண்டாம். என்ன பண்ணணும்? நம்முடைய முன்னோர்கள், பூர்வர்கள், சிஷ்டர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள் எந்த பாதையை பின்பற்றி நடந்தார்களோ நாமும் அவர்கள் காலடிப்பட்டு, அவர்கள் திருவடிப்பட்டு புனிதமான அந்த பாதையையே பின்பற்றி போகலாம்
என்பதுதான் இதிலே தாத்பரியம். அப்போ நாம் கண் தெரியாத வழி ஏதோ ஒரு இடத்துல போனோம்னா இங்கே முள் இருக்குமா இருக்காதா ஒன்றும் தெரியாது. அதே ஒரு மனிதன் நடந்த வழி அப்படின்னு அந்த இடத்துல ஒன்று தெரிஞ்சதுன்னா அதில் தைரியமாக நம்ம நடப்போம். அங்கே புல் முளைக்காது. அந்த ஒரு காலடி தடத்தை பார்த்து அந்த வழியிலேயே நாமும் காலை வைத்து வைத்து போயிடுவோம். ஆனால் காலடி தடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல நாம் தைரியமாக காலை வைக்கலாம்னு ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாதிரி முன்னோர்கள் எந்த வழியிலே நடந்தார்களோ அந்த வழியை பின்பற்றி நாமும் செல்ல வேண்டும்னு சொல்கிறான் யுதிஷ்டிரன். இதைத்தான் சிஷ்டாச்சாரம் என்று நாம் சொல்கிறோம். சிஷ்டர்கள், ஆஸ்திகர்கள், தர்மம் அறிந்தவர்கள் எந்த வழியிலே நடந்தார்களோ அதுதான் இருக்கிறதுக்குள்ள சிறந்த பிரமாணம், நாம் எதை அனுஷ்டிக்க வேண்டும்னு கற்றுக்கொள்வதற்கு. இதை இவர் யுதிஷ்டிரன் மட்டும்தான் சொல்லியிருக்கானான்னா இல்லை. ஆபஸ்தம்பர்னு ஒருவர், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யஜுர்வேதிகள் எல்லாம் பெரும்பாலானோர் ஆபஸ்தம்ப சூத்திரத்தை அனுசரித்து வரக்கூடியவர்கள். அந்த ஆபஸ்தம்பர் தர்மசூத்திரம் எழுதும் பொழுது நான் நடத்தையெல்லாம் காண்பிக்கக்கூடிய தர்மங்களை எல்லாம் எழுத போகிறேன்னு ஆரம்பித்தார். ஆரம்பித்த உடனே இதெல்லாம் தர்மம்னு உமக்கு எப்படி தெரியும், நீர் எங்கே போய் கத்துண்டீர் இதெல்லாம் தர்மம்னு அப்படின்னு கேள்வி வந்தது. அவர் உடனே அதுக்கு பிரமாணம் காட்ட வேண்டும். அதற்காக சொல்கிறார் தர்மஜ்ஞ சமய பிரமாணம். தர்மம் அறிந்தவர்கள் அவர்கள் என்ன நடக்கிறார்களோ எப்படி நடக்கிறார்களோ அதுதான் பிரமாணம். இப்போ முன்னோர்களின் நடத்தை சிஷ்டாச்சாரம் இருக்கிறதே, ஒரு விஷயத்தில் சிஷ்டாச்சாரம் இருந்ததுன்னா அந்த விஷயத்தை கண்ணை மூடிண்டு செய்யலாம். இது வேதத்தில் இருக்கா, ஸ்மிருதியில் இருக்கா, ஸ்ருதியில் இருக்காங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே போகாமல் சிஷ்டர்களாக இருப்பின் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் கண்டிப்பாக செய்ய முடியும் என்று இதுதான் நமக்கு பிரமாணம் என்பதனை காட்டினார் ஆபஸ்தம்பர். அப்புறம் வேதாச்ச, சரி அவர்கள் செய்வதற்கு எது பிரமாணம்னா அதற்கு வேதம் பிரமாணம்னு காட்டி கொண்டு வந்தார். ஆகையாலே ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்திலும் சிஷ்டாச்சாரம்தான் சிறந்த பிரமாணம் என்று காட்டப்பட்டுள்ளது. சரி, இதிலெல்லாம் இருக்கட்டும். இப்போ வேதம் கோச்சிக்காதா? இவ்வளவு பெரிய வேதம் இருக்குது, வேதத்தை படிக்க வேண்டும் படிக்க வேண்டும்னு எல்லாரும் சொல்லிட்டு அப்புறம் சிஷ்டாச்சாரம் தான் பரமபிரமாணம்னு சொன்னால் அந்த வேதத்துக்கே கோபம் வந்துடாதான்னா அப்படிலாம் எதுவும் இல்லை. உபனிஷத்துக்களே, வேதமே இதை ஒத்துக்கொள்கிறது, சிஷ்டாச்சாரத்தை அனுசரிக்கலாம் என்று. எங்கள் தைத்திரிய உபனிஷத்திலே ஒரு வாக்கியம், அத எதிதே கர்ம விசிகித்சா வா விருத்த விசிகித்சா வா ஸ்யாத் ஏ தத்ர பிராமணாக சம்மரிஷிணः யுக்தா ஆயுக்தாக அலூக்ஷா தர்மகாமாக ஸ்யுஹு யதா தே தத்ர வர்த்தேரன் ததா தத்ர வர்த்தேதாஹா என்று வேதங்கள் கூறுகிறது. இப்போ வேதங்கள் கூறும்பொழுது என்ன சொல்கிறதுன்னா, ஒருவேளை உனக்கு ஒருவேளை உனக்கு ஏதாவது சந்தேகம் வரலாம், கர்மங்களை எப்படி அனுஷ்டிக்கணும், அக்னிஹோத்திரம் முதலான கர்மங்களை எப்படி அனுஷ்டிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு விருத்தங்கள் நடத்தை இப்படி நடக்கலாமா கூடாதா, இது எதுவும் நமக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒருவேளை உனக்கு எழுந்தால் நீ என்ன பண்ணு, அந்த விஷயத்திலே ஏற்கனவே வல்லுநர்களாக சில பேர் இருப்பான். இந்த விஷயத்தை பண்ணவர்கள் பண்ணாதவர்கள் இது வேண்டாம்னு ஒதுக்கினவர்கள்னு நல்ல தலை சிறந்த விசாரம் பண்ணி அறிந்த பிராமணர்கள் நிறையா பேர் இருப்பாள். அவர்கள் எப்படி இருக்கணும், சம்மரிஷினாக நல்ல விசாரம் பண்ணி அறிந்தவர்களாக இருக்கணும். வெறும்ன மேம்போக்காக கண்மூடித்தனமாக கடைபிடித்தவர்களாக இருக்கக்கூடாது. நல்ல விசாரத்திலே ஒரு நைபுண்ணியம் உடையவர்களாக, ஏன்னா அவர்கள் தான் பகுத்தறிந்து சரியான வழியிலே நடப்பார்கள். பகுத்தறிந்து நடக்க வேண்டும். இந்த வழி நமக்கு சரிப்படுமா படாதான்னு பகுத்தறிந்து நடக்கக்கூடியவர்கள். அவர்கள் வேத சாஸ்திரங்களை நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, லௌகிகத்திலையும் நல்ல நிபுணர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய லோபத்தினால ஒரு பேராசைப்பட்டு ஏதாவது மாற்றிலாம் சொல்லிடக்கூடாது. அலூக்ஷாகாங்கிறது இந்த மாதிரி குரோதம் லோபம் எதுவும் இல்லாதவர்களாக இருந்து கொண்டு, தர்மகாமர்களாக இருந்து கொண்டு யாரெல்லாம் இருக்காளோ அவர்கள் அந்த விஷயத்தில் யதாதே தத்ர வர்த்தேரன், அவர்கள் அந்த விஷயத்தில் எப்படி நடக்கிறார்களோ ததா தத்ர வர்த்தேதாஹா, அப்படியே நீயும் அந்த விஷயத்திலே நடப்பாய் என்று வேதங்களே இதை சம்மதிக்கின்றன. ஆகையாலே முன்னோர் நடந்த பாதை, அந்த பாதை முன்னோர்கள் நடந்ததே தான் பிரமாணமே தவிர அந்த பாதைக்கு வேற ஒரு பிரமாணம் காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆக நம்முடைய பூர்வாச்சாரியர்களை எடுத்துக்கொண்டால்
பெரிய பெருமாள் தொடங்கி மணவாள மாமுனிகள் அவருடைய அஷ்டதிக்கஜங்கள் ஈராக உயர்ந்தோர்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய சரித்திரங்கள்லாம் பல கிரந்தங்களில் காணப்படுகிறது. குரு பரம்பரா பிரபாவம் என்ன, அதற்கு மேலே இன்னும் யதீந்திர பிரவண பிரபாவம் என்ன, இந்த மாதிரி கிரந்தங்களை எல்லாம் வைத்து கொண்டு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்ங்கிறத நாம் அறிந்து கொண்டு அதன்படியே பின்னாடி நடந்தாலே போரும். வேறு எதுவும் நமக்கு தேவையே இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேனே. கூரத்தாழ்வான் என்று ஒரு ஆச்சாரியர் எழுந்தருள் இருந்தார். இந்த கூரத்தாழ்வான் இருக்கும் பொழுது அந்த கூரத்தாழ்வானிடம் அந்த காலத்தில் இருந்த சிலர் போய், இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் பிற தேவதைகளை தேவதாந்தரம்னு சொல்லுவார்கள், பிற தேவதைகளை எல்லாம் தொழுவதில்லையே, இதற்கு என்ன பிரமாணம், நீங்கள் ஏன் தொழ மாட்டேங்கிறீர்கள், இதற்கு பிரமாணம் இருக்கிறதா உங்களிடம்னு அவர்கிட்ட போய் கேட்க, அதற்கு கூரத்தாழ்வான் என்ன பண்ணாரா, எந்த பிரமாணமும் வேண்டாம், சிஷ்டாச்சாரம் கிடையாது, இப்போ எங்களுடைய முன்னோர்கள் அதை செய்யவில்லை, அவர்கள் செய்யாதவற்றை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சுலபமாக பதில் சொன்னார்னு ஒரு கதை உண்டு. இது எங்கே வருது அப்படின்னா, திருப்பாவையிலே ஆண்டாள் செய்யாதன செய்யோம்னு சொல்கிறாள். அதாவது வேதங்களிலேயே செய்யின்னு சொல்லியிருக்கலாம் சில விஷயம், ஆனாலும் நம்ம முன்னோர்கள் அதை செய்யவில்லையாகில் நாம் அதை செய்யக்கூடாது. ஆக பூர்வாச்சாரியர்கள் என்ன செய்தார்களோ அதை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர, வேதமே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்குங்கிறதுனால நாம் செய்யக்கூடாது. அப்படி ஒன்று பூர்வாச்சாரியர்கள் வேதத்தில் சொல்லியிருந்தோம் அதை செய்யாமல் இருப்பாளான்னா, வேதம்ங்கிறது பொதுவானது. திரைகுண்ய விஷயா வேதாகாங்கிறது கீதை. ஆகையாலே வேதம் புத்திரனை பெற வேண்டுமாகில் இந்த ஹோமத்தை செய்யணும்னு சொல்லியிருக்கும். ஆனால் நம்ம பூர்வாச்சாரியர்கள் மோட்சத்தையே விரும்பக்கூடியவர்களாக இருப்பதினாலே அதெல்லாம் செய்ய மாட்டா. வேதத்தில் சொல்லியிருக்கு நான் செய்கிறேன்னு நாம் இறங்கக்கூடாது. வேதத்திலே தேவதாந்திரங்களை தொழுவதை பற்றி சொல்லியிருக்கும், ஆனால் நம்ம ஆச்சாரியர்கள் அதை பண்ணதில்லை, ஆகையாலே நாம் பண்ணக்கூடாதுன்னு சிஷ்டாச்சார பிரமாணத்தை கொண்டே நாம் இதை தடுத்து விடலாம். இன்னும் இதற்கு நிறையா பிரமாணங்களும் இருக்குது. இப்போ அந்த காலத்திலே இருந்த பூர்வாச்சாரியர்கள் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பண்ணியிருப்பா. சமீபத்தில் நம்முடைய கிரகங்களிலே இருந்த முன்னோர்கள் அவர்கள்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் கஷ்ட காலத்தில் வேறு ஒன்று பண்ணியிருக்கலாம். அதை தவிர முக்குணங்களுக்கு வசப்பட்டவர்கள் தானே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும். ஆகையாலே ஏதோ ஒரு சமயத்தில் வழி தவறி நடந்திருக்கலாம். நமக்கு அது தெரியும், வழி தவறி நடந்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே இல்லை, எல்லாருமே இல்லை. யாராவது ஒருத்தர், இப்போ நம்ம முன்னோராக யாராவது இருந்திருக்கலாம், நம்முடைய தாத்தாவாக இருந்திருக்கலாம், யாரோ ஒருத்தர். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்தும் ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு மன கஷ்டத்தினால பிற தேவதைகளை தொழுதிருக்கலாம். அதனால் நான் தொழறேன், சிஷ்டாச்சாரம் பிரமாணம் இருக்குன்னு நம்ம இறங்கிடக்கூடாது. அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் இப்படி சொல்கிறேன், சிஷ்டாச்சாரம் பிரமாணம்னு சொல்லிட்டேன், இப்போ சிஷ்டர்கள் பண்ணுறது எல்லாத்தையும் நாம் பண்ண வேண்டியது தானே அப்படின்னா அப்படி கிடையாது. சிஷ்டர்களாக இருந்தாலும் பூர்வாச்சாரியர்கள் மாதிரி எல்லாருக்கும் இந்த காலத்தில் நிஷ்டை வந்து விடுவதில்லை. எல்லாரும் என்ன பண்ணுறா, அவரவர்கள் இந்திரியங்களுக்கு வசப்படுகிறார்கள். இந்த சம்சாரத்தின் சுவாவம் அது. ராமபிரான் வனவாசத்தை முடித்து பெருமாள் திரும்பி வந்த உடனே திருவடியை பரதாழ்வானிடம் அனுப்பி, பரதனுக்கு ஒருவேளை ராஜ்யத்தில் ஆசை இருக்கான்னு நீ தெரிந்து கொண்டு வா. ராஜ்யம் கிடைத்தா யார் தான் வேண்டான்னு சொல்லுவா, யார் மனதை வேணால் அது மாற்றும் அப்படின்னு பெருமாள் ராமபிரான் சொல்கிறார். ஆகையாலே இந்த செல்வம், இந்த விபூதி, இந்த லீலா விபூதியில் இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் இருக்கிறதே, அது பரதாழ்வான் மனசையே மாற்றக்கூடியதுன்னு ராமர் சந்தேகிப்பார் ஆகில், இப்போ நம்மெல்லாம் எப்படிப்பட்டவர்கள், சாதாரண மனிதர்கள்லாம் எப்பால் பட்டவர்கள். ஆகையாலே வேதங்களே இதற்கு என்ன தீர்வு சொல்கிறதுன்னா, யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவித்தவ்யானி நோயிதராணி யான்யஸ்மாகம் சுச்சரித்தானி தானி துவயோபாஸ்யானி நோயிதராணின்னு சொல்கிறது வேதங்கள். இப்போ சிஷ்டாச்சாரம் இருந்தால் கூட, அதாவது நமக்கு தெரிந்த முன்னோர்கள் யாராவது ஒரு செயலை செய்திருந்தால் கூட ஸ்பஷ்டமாக இது இந்த வேதத்துக்கு புறம்பான செயல், இது இந்த ஸ்மிருதிக்கு புறம்பான செயல்னு நாம் ஒருவேளை, ஏன்னா நாமும் படித்து எல்லாரும் அனைவரும் படித்திருப்பார்கள்ல. இப்போ ஒருத்தன் படித்திருக்கக்கூடியவன் இருக்கான், அவனுடைய முன்னோர் ஒரு செயலை பண்ணிட்டார், ஒரு இந்திரியத்துக்கு வசப்பட்டு இந்த சம்சாரத்தின் சுபாவத்தினால தன்னையே அறியாமல் கவனக்குறைவினால் பண்ணிட்டார். இவன் அதை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இவன் என்ன பண்ணணும், இவனுக்குன்னு ஒரு பகுத்தறிவு இருக்கே, அதை வைத்து இது ஸ்மிருதிக்கு விரோதமாக இருக்கே, இவர் பண்ணது இந்த தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாக இருக்கே, இதை நாம் பண்ணலாமா கூடாதான்னு ஆராயணும்.
ஆராய்ந்து அதிலே அனவத்தியமாக எது இருக்கோ தவறற்றதாக இது ஸ்ருதி ஸ்மிருதிக்கு சேர்ந்தது தான், இதில் எந்த தவறும் கிடையாதுன்னு ஒரு வேளை உனக்கு தோணித்துன்னு அப்படி தான் அதை தான் நீ பண்ணணுமே தவிர அவர்கள் பண்ணாருங்கிறதுக்காகவே அவர்கள் பண்ண நல்லது அவர்கள் பண்ண கெட்டது எல்லாத்தையும் நீ சேர்த்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவர்கள் செய்த நல்லதை நீ செய்வாய். அவர்கள் இந்த இந்திரியத்தின் வசியத்தையினாலே, இந்த சம்சாரங்கிறதே அப்படிதான், அது எப்பேற்பட்ட விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன் இவைங்கிற ஆழ்வார். இப்போ இந்த 5 இந்திரியங்களுக்குள்ளே இந்த உடம்புல நாம் மாட்டின்னு இருக்கோமே, நாம் எவ்வளவு நினைத்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல வழுக்கி விட்டுரும். அப்படி வழுக்கி விட்டு அவர்கள் தங்களையே அறியாமல் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதையும் நீ செய்ய வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை என்று கூறுகிறது வேதம். ஆகையாலே முன்னோர்கள்னா நாம் பொதுவாக பூர்வாச்சாரியர்களை முழுவதுமாக நம்ப வேண்டும். அதற்கு பின்னாடி வந்தவர்கள் என்னென்ன செய்தார்கள்ங்கிறத பெரும்பாலும் நாம் நம்பலாம். ஏதாவது ஒன்று பூர்வாச்சாரியர்கள் செய்ததுக்கே விரோதமாக அவர்கள் செய்திருந்தார்களாகி, அதாவது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய கிரகங்களிலே இருக்கக்கூடிய முன்னோர்கள் பூர்வாச்சாரியர்கள் தேவதாந்திரங்களுக்கு போக மாட்டார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் யாராவது போயிருந்தால் ஆகில் அதை நாம் செய்ய வேண்டும்ங்கிற நிர்பந்தம் கிடையாது. என்னுடைய வீட்டு வழக்கம் என்னுடைய கிரக வழக்கம்ங்கிறதுக்கு நாம் அப்படி செய்ய வேண்டாம் என்பதை வேதங்களே காட்டுகின்றன. யான் எனவத்யானி கர்மாணி தானி சேவித்தவ்யானி என்று இந்த வாக்கியத்தினாலே சிஷ்டாச்சாரம் இருந்தாலும் எது நல்லதோ அதை மட்டும் நீ கடைபிடிப்பாயின்னு இந்த தைத்திரிய உபனிஷத்து நமக்கு காட்டுகிறது. ஆகையாலே இந்த வேத பலத்தை கொண்டு நாம் நம்முடைய முன்னோர்கள் பூர்வர்களாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் தொடங்கி அவிச்சின்னமாக தடையற்று வந்த இந்த சம்பிரதாயம் மணவாள மாமுனிகள் அஷ்டதி கஜங்கள் வரைக்கும் வந்திருக்கு. அதற்கும் மேலேயும் இன்றளவும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சம்பிரதாயத்திலே நாம் என்ன இருக்கக்கூடிய நாம் எதை கடைபிடிக்க வேண்டும்ங்கிறதுக்கு பரம பிரமாணம் எதுன்னா நம்முடைய பூர்வாச்சாரியர்களின் நடத்தை தான். ஒவ்வொன்றும் நாம் பார்க்க வேண்டும். இந்த சமயத்தில் இவர் இப்படி நடந்து கொண்டார், நாம் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். இந்த சமயத்தில் இவர் கோவப்படலை, நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு பிரபல பிரமாணமாக சிஷ்டாச்சாரம் அமையும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகமில்லை. அந்த சிஷ்டாச்சாரத்தை பற்றி சில விஷயங்களையும் இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொண்டோம். மேலே அடுத்த பதிவு தொடங்கி நாம் நம் பூர்வர்கள் பாதையை தொடர்ந்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.